விசில் தான் இனிமேட்டு நமக்கு சேஃப்டினா மாற்றிக்கிறது. ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி. ரெண்டு எங்க சேனல்ல இன்னொரு சேனல் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கில்லாடி ஜோடிஸுக்கு வந்து டான்ஸ் ப்ரோகிராம் எல்லாருமே அதான் கேட்டாங்க. நேத்து கூட என் ஃப்ரெண்டு கேக்குறா, அடுத்து என்ன டான்ஸ் ஆடுற? டாவு டான்ஸ் ஆடுறா. ரெண்டு பேருக்கும் ஸ்விம்மிங்கும் தெரியாது. ஹைட் பயம், தண்ணி பயம். நாடோடிகள்ல வர மாதிரி தான். டேய் கடல் நீச்சலே தெரியாம கடல்ல குதிச்சறாங்க அந்த மாதிரி தான். ஆனா இவ்வளவு பயத்தை வச்சுட்டு ஹெலிகாப்டர் டாஸ்க்ல உங்களை விட்டு அவர் போய் அத சொல்லிட்டேனே, அம்மா வேணும் குழந்தைக்கு. எபிசோட் ஒன்று வருது, இவங்க பண்ணிருப்பாங்க. அதோட ஷார்ட் எல்லாம் செம்மையா இருக்கு சார். பொண்டாட்டியே பாடுறா, அது எப்போனா வந்து அந்த ஷார்ட்டை பாருங்க, அருவி இந்த கொண்டு பாருங்க. அவர் இது எடுத்து ஒரு பெண்டு ஒன்று அடிச்சார். இந்த ஆட்டோலாம் உண்மையில் ஓட்டுவாங்க, இந்த மாதிரி அடிச்சுட்டு அவர் ரொம்ப சிரிக்கிறாரு. தான் பண்ணிருக்கேன். விசில் தான் இனிமேட்டு நமக்கு சேஃப்டினா மாற்றிக்கிறது. ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி. எங்க சேனல்ல இன்னொரு சேனல். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான கியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா, கில்லாடி ஜோடிஸ்ல இருந்து ஹம்மர் ப்ரோவும் காயத்ரி ஹம்மர் அவங்களும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க. டானிக் ஒன்று குடிச்சு வந்தேன் ப்ரோ, இருமல் டானிக் ப்ரோ. வேற அரசாங்கம் மருந்து ஆட்டுக்கறி விருந்தா. ஸோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்ல. கில்லாடி ஜோடிஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ப்ரோக்ராம், அட்வென்ச்சரிக் ப்ரோக்ராம். யாருக்கு ரெண்டு பேர்ல அட்வென்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? பேருக்குமே பயம். அதுல வந்து நானாவது இங்க இருக்கிற இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போவேன், இதுல வந்து அந்த சைடே போகாத ஒரு பர்சன்லாம் இவன் தான். அது வந்து ஸ்பெல்லிங்கே தெரியாது நமக்கு. அட்வென்ச்சர் போவோம் ப்ரோ, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கூட்டு போயிட்டாங்க, எம்ஜிஎம் கிஸ்கிண்டா எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். அதுக்கு மேல எங்க போக சொல்றீங்க, என்ன இருக்கு? இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த ரீல் பார்க்கும்போதெல்லாம் தனியா அறுந்து விழும் டமால்னு. நம்ம அது வரைக்கும் பயம் இருக்காது. அந்த இதெல்லாம் ஒரு ரைட் ஆனுவோம், அது தனியா கலண்டிட்டு சுத்திட்டு ஓடும் அம்மா அடி அப்படின்னு இருக்கும். அதுல வேற நம்ம ஏறும் போது கறக்கான் முறக்கான் கறக்கான் இந்த சவுண்ட் வந்தாலே பயம் வந்துடும் ரைட்டு அப்படின்ட்டு. அதனால அதையும் அவாய்ட் பண்ணிப்பேன். நீங்க வேணா போய்க்கோங்க, நான் இங்க நின்னுக்கிறேன் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். சின்ன வயசுல எல்லாமே பண்ணதுதான். இந்த தீம் பார்க்ல வந்து ரைடு போகும்போதே பாதியில ஸ்டக் ஆகி ஹைட்ல நின்னுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாலே பக்கத்துல எனக்கு அப்படி யாரோ நின்னாங்கன்னா அதை பார்த்தாலே பயமா இருக்கும் எனக்கு. அப்படி அதனால அதுல அந்த மேல போயிட்டு இப்படி வரும்போது நம்மளோட தூக்கம் தெரியுமா அப்படின்னு வரும். அதெல்லாம் ஐயோ. ஆனா இவ்வளவு பயத்தை வச்சுட்டும் ஹெலிகாப்டர் டாஸ்க்ல உங்களை விட்டு அவர் போய் அதை சொல்லிட்டேனே, அம்மா வேணும் குழந்தைக்கு. அப்பா இல்லைனா கூட அவன் மேனேஜ் பண்ணிப்பான், அம்மா இல்லைனா வாய்ப்பே கிடையாது. இல்ல எனக்கு தான் ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருந்துச்சு பண்ணணும்ட்டு. இல்ல நான் பண்றேன்டா அப்படின்ற. இல்ல குழந்தைக்கு அம்மா முக்கியம், தயவு செஞ்சு அவன் கூட நீ இரு அப்படின்ட்டா. எனக்கு வந்து ஒரு பக்கம் பயம் இருந்தது, என்ன இவன் பண்றேன்னு போறானே, இவன் இதெல்லாம் பண்ணி பார்த்தது இல்லையே அப்படின்னு இருந்தது. பட் ஓகே, சம்மாவும் மேனேஜ் பண்ண. ரொம்ப என்ன சொல்றது, பயத்தின் உச்சத்துல இருந்தோம். ஆனா கீழே இருந்து காமிச்சிக்கல, நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். அமர் வந்துரு உயிரோட வந்துரு, குழந்தைக்கு அம்மா இல்லடா அப்பாவும் முக்கியம்டா அப்படிலாம் தோணுச்சு. கிரேட், சூப்பர். ஆனா இப்போ நம்ம பேசுறது ஜாலியா பேசுறோம், ஆனா ஆன் ஸ்பாட்ல ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த இதுல அப்படி தொங்குறது, கடலுக்குள்ள விழுகிறது, அதெல்லாம் சாதாரணமான டாஸ்கே இல்ல. நம்ம சும்மா சாதாரணமா கடலுக்குள்ள விழுந்தாலே நம்ம நீச்சல் அடிக்க முடியாது. அந்த மாதிரி தெரியாது. ரெண்டு பேருக்கும் ஸ்விம்மிங்கும் தெரியாது. இதுல என்னன்னா ஹைட் பயம், தண்ணி பயம். நாடோடிகள்ல வர மாதிரி தான். டேய் கடல் நீச்சலே தெரியாம கடல்ல குதிச்சறாங்க அந்த மாதிரி தான். இந்த உடம்புல எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இது பண்ணுவோம். ஒரே மாத்திரை. ஓகே, எப்படி கூப்பிட்டாங்க, எப்படி நீங்க செலக்ட் ஆனீங்க? நான் லைக் ஜீல இப்போ ஒரு 4-5 இயர்ஸா நான் ரெகுலரா லைக் எல்லா ஷோஸ்லயும் லைக் காமெடியனா இருக்கேன். ஸோ அதனால ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சூப்பர் ஜோடின்னு ஒரு ஷோ பண்ணாங்க, அதுலேயே நாங்கள் செலக்ட் ஆனோம். பட் அப்போ வந்து கன்சீவாக இருந்தேன், 3rd month அப்போ தான். ஸோ அதனால் அப்பவும் ஸ்ரீலங்கா போகணும் எல்லாம் சொன்னாங்க. இல்லை இப்போ தான் 3rd month தான் ஆகுது, இன்னும் செட்டில்டு கூட வரலன்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்களும் ஒரு ஆல்ரெடி கன்சீவான 2 பேர் இருந்தாங்க. சரி வளகாப்பு மூமெண்ட் ஒன்று தான் நடத்த முடியும், மொத்தமாக 3 பேர் வச்சு 3 வளகாப்பு மூமெண்ட் 2 ஆல்ரெடி தேவைப்பட்ட வளகாப்பு கிடச்சிருச்சு, நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி. சரி நாங்களே தான் விட்ரா பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சேனல் வந்து ஓகே தான், பட் நாங்களே இல்லை வேண்டாம், வீட்டில் வேணாண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ரெகுலர் ஷோஸ், கப்பிள் ஷோஸ் ஏதாவது வருமா, இல்லை ரெகுலர் ஷோஸ் வருமா வெயிட் பண்ணியிருந்தோம். அண்ட் கில்லாடி ஜோடிஸ் வந்தது, சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாங்க. சரி வேணா நாங்களும் ஃப்ரீயாக தான் இருக்கோம், ஓகேனா சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் அப்படியே நிலுவை பாடலே வச்சுருந்தாங்க. லாஸ்ட் மொமெண்ட்டில் லைக் ஆஃபர் பண்ணாங்க.
6 ஜோடிஸ் இருக்கீங்களா மொத்தமா? 8 8 ஜோடிஸ் இருக்கீங்க. யாரு உங்களுக்கு டஃப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எங்களுக்கு எல்லாருமே எங்களுக்கு எல்லாருமே டஃப் தான். எங்களுக்கு முக்கியமான டாஸ்க் என்னன்னா, நாங்க லைக் ஸ்ரீலங்கா போகும்போது குழந்தைய கூட்டு போயிட்டோம். ஓகே. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் அவனை பார்த்துக்க. அதுதான் எங்களுக்கு அந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டா, டைட்டில் வின் பண்ணா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது. குழந்தைய பார்த்துக்கிறதா. இப்போ என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டாஸ்க்ல வந்து ஒருத்தவங்க போய் ஒருத்தவங்க இருந்தாங்க. அடுத்தடுத்த டாஸ்க்ல 2 பேர் போவோம். அப்படி போகும்போது இவனை பார்த்துப்பாங்கல்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இல்ல கோ கண்டெஸ்டன்ட் எல்லாருமே டைரக்ஷன் டீம்ல இருந்து கோ கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவனை தூக்கி பார்த்துட்டாங்க. அது நீங்க போங்க, நீங்க போய் பண்ணுங்க, போங்க, நாங்க பாத்துக்கிறோம், அவன் மூஞ்சி கிட்ட காமிக்காதீங்க, போய் தொலைங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்த லேட்டு போட சொல்றேன், அவன் முன்னாடி நிக்க வர அப்படின்னா சரி சரி. ஆனா எனக்கு அவன் அழுகுறானா இல்லையா அந்த கேப்ல பார்ப்போம்ல, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன கேப்ல பார்த்துருவான். பார்த்துட்டு அழுவான், எனக்கா அப்படின்னு இருக்கும். தங்க பாண்டியனா லைக் ஆங்கர் சஞ்சீவனா வந்து சஞ்சீவ் சார் வந்து அந்த இடத்துல ஒரு மேலே போனோம், மலை மேலே, அது மட்டும் சொல்கிறேன். மலை மேலே போனோம், அங்கே வெயில் இருந்தது. அப்போ பாப்பாவுக்கு அவரு அசிஸ்டன்ட் அவர் கூட வந்து எனக்கு வேண்டாம், பாப்பாவுக்கு போய் பிடி அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவ். லைக் லைஃப் லாங் அந்த ஒரு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் சஞ்சீவனாக்கு. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கிளம்புற வரைக்கும் குழந்தை பத்திரம் குழந்தை பத்திரம் குழந்தை பத்திரம் அப்படின்னு யாருமே பத்திரம் சொல்ல. எங்களுக்கு ஆமா எப்படி பண்ணி தொலைங்க குழந்தை பத்திரம் ஏன் கூட்டு வந்தீங்க முதல்ல அப்படின்னாங்க. எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பா விட்டுட்டு அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு போகலாம். ஆனால் அவன் ஏங்கி போயிடுவான். ஒன் வீக்லாம் வாய்ப்பே இல்லை. அவன் ஏங்கிடுவான், அழ ஆரம்பிப்பான். நம்ம பக்கத்தில் எங்கேயாவது நான் கூட வந்து பார்த்துருப்பேன். சென்னைக்குள்ளே ஷூட்டு 7 நாள் நம்ம இருக்கணும்னா கூட டெய்லி நைட் வந்துட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவன் தூங்க வச்சுட்டு கூட போயிடுவோம். ஆனால் லைக் அங்கேருந்து நம்ம வரது கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 1 hour தான் இருந்தாலும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட மாட்டாங்க. நமக்கும் போட்டுக்கிற வசதி கிடையாது. சேனல் ஆப்போசிட்ல வச்சுட்டு இவ்வளோ அடி அடிக்கிறதுங்கிறது சேனல் கேமராலே சேனல் அடிப்பேன். எனக்கு அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்போர்ட்டிவ்னஸ் தான். அது நல்ல விஷயம். ஆக்சுவலா அது நல்ல விஷயம். டக்குன்னு நம்ம 2 முன்னாடி பேமெண்ட் பத்தி பேசுவோம். ஜோக் பண்றானா, உண்மையிலே காசு இருக்காது, ஜோக்கு தானே அப்படின்னு ஜோக்கு அவங்க ஜோக்காவே எடுத்துப்பாங்க. அவன் சும்மா எப்பவுமே கலாய்ப்பான். இன்னொரு வீடியோ வந்து சமீபத்துல வைரல் ஆனது, விசில் பாதுகாப்பானதுன்னா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. எனக்கு இருக்க பட்சத்துல என்ன பேசுறது எல்லாரும் மைக்ல என்னென்னமோ பேசுறாங்க, பேசுறீங்க ஓகே அப்படின்னு. அப்புறம் ஜாலியா இருந்தேன். ஆக்சுவலா நான் அந்த கேஜெட்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு ஜாலியா இருந்தேன். அது ஒண்ணு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போட வந்தாங்க, அதுவே மாட்டிச்சு எனக்கு. அப்படின்ற இருங்க அப்படின்றாங்க. ஐயோ பயம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா இது எதுக்குடா இது தொங்க விட்டுருக்கீங்க அப்படின்னா தளபதி வந்துருவாரு. அதுதான் எனக்கு வந்து செம்ம பிளாஸ்ட். நான் என்ன நினைச்சேன்னா, இது சொல்லியிருக்கோம், இது வருமானு தெரியாது, நம்ம பாட்டு அவசரப்பட்டு வாயை விட்டோமே, தப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அதை போட்டு பின்னாடி அந்த தளபதி அப்படின்னா அது பீக் மூமெண்ட். ஆக்சுவலா நாங்கள் டிவியில பார்த்துட்டு இருக்கோம். எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு. அப்போ நாங்கள் டிவியில பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே டின்னர் முடிச்சுட்டு ஷோ பார்த்துட்டு கிளம்பலாம், லேட் ஆகிடும் வீட்டில் இருந்துன்னு பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டே இருக்கும்போது எங்களுக்கு அடுத்து வரப்போது பிரேக்கு. அப்புறம் ஃபோனில் சும்மா மெசேஜ் பார்த்தா எனக்கு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்கான். ஆனால் என்னோட அந்த கிளிப்பிங் அமைச்சிருக்கான். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கே சமையது, நல்லா இருக்கே பார்க்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப கியூரியஸாக பார்த்தோம். ஆக்சுவலாக எப்படி வரும், எப்படி எடிட்டாக இருக்கும், எவ்வளோ நியூரேஷன் போட போகிறாங்க நம்மளது எதுவுமே எனக்கு தெரியாமச்சு. அந்த வீடியோ பார்த்தோன்னா ஓகே நல்லா பண்ணி மாதிரி கேஷுவலா எடுத்து ஊதிட்டு அப்புறம் அப்படியே கேஷுவலா அப்படி போற மாதிரி இருந்து நல்லா ரொம்ப சூப்பரா இருந்தது. எடிட் தான் அது. தளபதியின் ரசிகர்கள் அம்பட்டு பேரும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான். உள்ள கீழே ஃபுல்லா கமெண்ட்ஸ்ல ஃபயரா பறக்குது. அது வேற இவங்க வேற போட்டு டேக் தட் கிஃப்ட்னு போட்டாங்க. தளபதி கிஃப்ட், எல்லாமே தளபதி கிஃப்ட் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த மியூசிக் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படி போடுவாங்கன்னு நினைச்சேன். அப்படியே கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. 2 பேருக்குள்ளதான் போட்டு எங்க சேனல்ல இன்னொரு சேனல். கொஞ்ச நேரம் பார்த்தா ஹம்மர் வந்து கட்சியில பொறுப்பாளர்ல இருக்கிற ஏதோ ஒரு அந்த அளவுக்கு கண்டல்ல. வீட்லயே பொறுப்பு இல்லைன்னு சொல்லிதான் அங்க போய் நான் என்ன பொறுப்பா இருக்க போறேன். சூப்பர். சொல்லுங்க, நல்லா பாத்துக்கிட்டா சரி, அவ்வளவுதான். சொல்லுங்க ஹைத்ரி. அந்த இப்பதான் சொன்னாங்க ஃபேமிலி கூட எல்லாம் உட்காந்து ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மள வந்து ஒரு ஃபேமிலி கேர்லா பார்த்துருப்பாங்க. திடீர்னு அட்வென்ச்சரிங் கேர்லா பார்க்கும்போது ஏய் உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சிருப்பாங்க. என்ன சொல்றாங்க? ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப திட்டாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பண்றேன்னு சொல்லவே இல்லையே நீ அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிதான் இருந்தது.
ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பாப்பா பிறந்ததுலேருந்து ஒன்றுமே ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறதுக்குலாம் எதுவுமே ட்ரை பண்ணல. அப்படியே பாப்பா 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 அப்படின்னு இருந்தாச்சு. சடனாக போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறியே, உனக்கு எப்படி அது ஆகலையா இது ஆகலையா அப்படிலாம் கேட்டாங்க. என்ன ஆயிருந்தாலும் இவங்க கிட்ட சொன்னால் நெக்ஸ்ட் ஷெடியூல் விட மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, செம்ம ஜாலியாக இருந்தது. ஆனால் ரியலாக சொல்லணும்னா ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு சின்ன அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் வீட்டில் பார்க்கும்போது திட்டினாங்க, ரொம்ப திட்டினாங்க. இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருந்தா அமிச்சே இருக்க மாட்டோம், குழந்தைக்கு அம்மா முக்கியம் இல்லை அப்பாவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு திட்ட வேண்டியது. பார்த்துட்டு இருக்காரு எல்லா அப்பா, என் பையன் டிவியில் வருவாங்க, எங்கள் அப்பா திட்டாரு, இதெல்லாம் பண்ணுதான் நான் போயிருக்க சொல்லியிருக்க மாட்டேன், நான் அங்கே பார்க்கறதா இவரை பார்க்கறதா தெரியல, டிவி முடுங்க. எல்லாரும் வர இருக்காங்க. அக்கா வீட்டில் இருந்து அம்மா அப்பா, எங்கள் அம்மா கண்ணு கலங்குது பார்க்கும்போது, ஐயோ தெரியாம எபிசோட காட்டிட்டோம், அடுத்த வாட்டில இருந்து காட்டக்கூடாது. கில்லாடி ஜோடிஸுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாருமே அதான் கேட்டாங்க. நேற்று கூட என் ஃப்ரெண்டு கேட்குறான், அடுத்து என்ன டான்ஸ் ஆடுறாங்க, சாவு டான்ஸ் ஆடுறோம்டா, வேலை இருந்து குதிக்க விடுறாங்க, இல்லை டான்ஸ். எல்லாருமே ஆக்சுவலாக டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இல்லைன்னா அந்த நம்ம சூப்பர் ஜோடி மாதிரி ஒரு ஷோ வந்து இல்லை, ஸோ கம்பேட்டபிலிட்டி டாஸ்க்கு, டான்ஸ், ரீக்ரியேஷன், அந்த மாதிரி ஸ்பூஃப் ரவுண்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது யூஸ்வலாக இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷோவாகவே ரொம்ப நல்லா இருக்கு, உள்ளே இருக்கிறதுனால சொல்லலை, பட் பார்க்கும்போதே பா செம்மல ஒரு டிஃப்ரெண்டான எபிசோட் ஒன்று வருது, இவங்க பண்ணியிருப்பாங்க. அதோட ஷார்ட்ஸ் எல்லாமே நான் நான் சினிமோட்டோகிராஃபி விஸ்கோமா சினிமோட்டோகிராஃபி தெரியும், நான் பார்க்குறேன் ஷார்ட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. அது வந்து நம்ம ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாமே, ட்ரான் ஷார்ட்ஸ் எல்லாமே. நான் இவரை இறங்கதே பார்க்கல, ஒரு விஷயம் பண்ணிக்கா நான் பார்க்கல. சார் செம்மையா பூங்குண்டன் சார், சார் ஷார்ட் எல்லாம் செம்மையா இருக்கு சார், பொண்டாட்டியே பாருங்க, அது எப்போனா அந்த ஷார்ட்டை பாருங்க சார், அருமை இந்த கொண்டு பாருங்க அது ஷார்ட்ஸ், எல்லா ஷார்ட்ஸுமே செம்மையா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான ட்ரை ஆக்சுவலி. இது யூஸ்வலா சும்மா டான்ஸ் அப்படின்னு இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான அப்படி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா 2 பேருக்கு ஆட தெரிஞ்சிருக்காரு. அதெல்லாம் வின் பண்ணிருக்க சான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் எபிசோட ஆடல, கேக்குறாங்க டேய் என்னடா 1 2 3 பண்ணிட்டு இருக்கீங்க, கீழ அந்த எல்கேஜி பசங்களுக்கு நிப்பாங்க, மறந்துட்டா அந்த மாதிரி மாஸ்டர் இருக்கார், அடுத்து அடிண்டாரு சிங்கமா வச்சு என்ன ஏறதுல இருந்து எல்லாமே எல்லாரையும் கலாச்சல, வா டான்ஸ் ஆடுவா, இல்ல டான்ஸ் ஆடுவா, டான்ஸ் ஆடுவா, கவுண்டர்ஸ் தான் சிரிச்சிட்டே இருந்தோம், டான்ஸ் கான்சென்ட்ரேஷன் பாட்ல தெளிச்சு போட்டுட்டே இருக்குது. டிஜே என்ன பண்ணிட்டான், ஜோஜோ என்ன பண்ணிட்டான், நான் ஸ்டேஜ்ல சீல போட்ட கவுண்டரே சரிகமாப்பால எனக்கு போட ஆரம்பிச்சிட்டான். அது உங்க வயசு உங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டான். அது வேற டே ஏன்டா அப்படி பண்றீங்க, ஓகே தான் போலாம் பண்ணலாம். லைக் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே செம்ம வைபா ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அங்க ஸ்ரீலங்கா ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போதே நல்ல ஒரு ட்ரை, டிஃப்ரெண்டா இருக்கு, யூஸ்வலா இல்லாம பார்க்கும்போதே பா அப்படி இருக்கு அப்படி இருந்துச்சு. விஷுவல் இல்ல கேட்டேன், எங்க மேக்கப்லாம் போடவே விட மாட்டான், எதுக்கு வெயில்ல நிக்க போற, எதுக்கு மேக்கப், சன்ஸ்கிரீன் போட விடலங்க, சன்ஸ்கிரீன் போடுங்க, நான் கருப்பாயிட்டேன். எப்படி வந்தோம் கருத்து, எங்க வீட்ல கேக்குறாங்க அங்கவே சங்கவி மாதிரி வரீங்களேடி, பரவாயில்ல கூட சேர்ந்த பாவத்துக்கு. என் குழந்தை நல்லா அப்படியே ஒயிட்டா இருக்கும், இந்த தங்க பஸ்பம் சாப்பிட்டு இந்த படத்துல உண்மை நினைத்த படத்துல வரல மயில்சாமி அந்த மாதிரி வந்தான். அப்புறம் ஆமா லைக் எங்க கூடயே இருந்தான் அவன், நாங்க வெயில்ல இருந்தா அவனும் எங்க கூடயே இருந்தான், யார்கிட்டயும் போல அவன் மிங்கிள் ஆகல. பட் நாங்க ரொம்ப ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துட்டோமா. இப்போ எப்போ கடைசி நாள் எல்லாம் கிளம்புறோம் சென்னைக்கு, மாமா அப்படின்ற எல்லாரும் பார்த்து இப்போ சொல்லு பொம்மல் இப்போ சொல்லு ஆமான்னு டிவியில பார்த்து எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்றான், மாமா மாமான்னு. அங்க இருந்து தான் நாங்க எல்லாருமே பிரியாலாம் அவுட், எல்லாருமே பிரியா ஜெயசனா இருக்கட்டும், அவர் ஹஸ்பண்ட் சார்லியா இருக்கட்டும், கூமாப்பட்டி, சாந்தினி, அப்புறம் மைனாக்கா, யோகி அண்ணா, அப்புறம் குரு டாரியா லைக் அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க மட்டும் கொஞ்சம் அவைவா இருந்தாங்க. கர்ணா எல்லாருமே என் பையனை வந்து என் மாப்பிள்ள வாடா ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தாரு, மாமா மச்சாதான் டேய் மாமா மாப்பிள்ள எல்லாரும் வந்து கிள்ளிட்டு போவாங்க, அடிச்சு போவாங்க. இந்து கர்ணாவோட நரேஷ் ப்ரோ, அவங்க அந்த சின்ன கிளி ஹீரோயின் இந்து, அவங்க வந்து இந்த செட்ல யாருக்கும் ஆட்டிடியூட் கிடையாது, உங்க பையனுக்கு மட்டும் அவன் யாருக்கிட்ட பேச மாட்டாங்க, எல்லாரும் தூக்கி கொஞ்சத்துக்கு கூப்பிடுவாங்க, வரவே வர மாட்டான். நானும் இப்ப கூப்பிட்டேன் ப்ரோ, மாப்பிள்ள வாடா பொண்ணெல்லாம் கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன் ப்ரோ, வரமாட்டேன் ப்ரோ, வரவே மாட்டான். லைக் லிட்டரலி ரொம்ப அவனை வச்சு பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். டீக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு, சீக்கிரம் குடிச்சிருங்க, டீ மாறிட்டே இருக்கும், ஒரு ஃப்ளேவர் மாறும், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ டீ. அப்படிதான் சொல்லி ஆகணும். அவர் டீல காஃபி குடிக்க மாட்டாரா, ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ற டீ, சோ அவருக்கு அப்பவே பேர் பிடிச்சிருக்கு, அவர் டீயோட டேஸ்ட் என்னன்னு தெரியாது. ஆக்சுவலா அப்படி டீ குடிக்க முடியாது.
நார்மல் டைம்ல நம்ம ஒரு கப்பலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு டெத் பிட்ல இருக்கும்போது ரொம்ப அப்பதான் வந்து பயம் ஜாஸ்தி வந்துடும். லவ் வந்து எகிரின்னு எகிரிரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பார்ட்னர் மேல அவ்வளோ லவ் வந்துடும். இப்போ நீங்க மேல இருக்கும்போது, ஹெலிகாப்டர்ல இருக்கும்போது, நீங்க கீழே இருக்கும்போது, இல்ல அவங்க ஏதாவது ஒரு டாஸ்க்ல இருக்கும்போது 2 பேரோட மனநிலை எப்படி இருக்கும்? அதை பத்தி ஷேர் பண்ணுங்களேன். இவன் போயிருக்கிறப்போ ரொம்ப பயமா இருந்தது சீரியஸா. நாங்க 2 பேரும் எப்படின்னா லைக் ரொம்ப அப்படியே லவ் காமிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டோம். கூட இருக்கோம், ஒரு டே ஃபுல்லா கூட இருக்கோம் அப்படின்னா ஒரு 1 hour நார்மலா பேசிப்போம். மீதி ஒரு 24 மணி நேரம் 23 மணி நேரம் சண்டையில தான் இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கப்பல். ஆனா அங்க நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது. ஜென்ரலா எப்படி இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அப்படி கட்டி சண்டை போட்டு எங்க அம்மா 30 வருஷம் ஆச்சு, டெய்லி சண்டை போடுவாங்க, நைட்டு சேர்ந்துருவாங்க. அதேதான், அதே கப்புள்ஸ் ஜென்ரி ஒரு காமன் ஒரு கப்புள்ஸுங்க. ரொம்ப அந்த கிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டியா உயிரோட ஆண்டியா ஆமாங்க, கீழ இருந்து இறங்கிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கிட்டு எங்கடி இன்னும் வரல நான் தேடிட்டு இருக்கேன். ஒருத்த மேல போனானே அப்படியே மேல போயிட்டா. எனக்கு கீழ வந்து பீச், ஐயோ ட்ரெஸ் நனைஞ்சிருமோ ஷூ நனைஞ்சிருமோ அப்படியே நின்னுட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க டாஸ்க்கு போட்டோன்னு அவங்களுக்கு வந்து குழந்தை பயம் இருக்கும், இவருக்கு வந்து அந்த பயம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி பயம், ரெண்டாவது டாஸ்க்கு முடிக்கணும். என்னோட என்னன்னா நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்னது தான், இந்த ஷோ வந்து என்னோட லைஃப்பை மாற்றும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தான் நான் அந்த ஷோக்கு வந்தேன். ஸோ நான் இதில் வந்து என்னோட எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் டாஸ்க்கு வரும்போது 100 to 200% எஸ், அதாவது ஃபுல் இன்புட் கொடுத்துடணும். அது தோக்கணும் ஜெயிக்கணும், ரெண்டாவது அவ்வளோதான், சண்டை செய்யணும், ரிசல்ட் மேட்டர். நான் இறங்கணும்னு அவதான் எனக்கு தோணும். எனக்கு கீழே இவன் இருக்கான்னு தோணுச்சுன்னா நமக்கு டைவர்ஷன் தான். எம் குமரன் வர மாதிரி தான், குமரா அது அவங்களுக்கு தெரியல. நம்ம ஃபேமிலி வேற, லைக் ப்ரொஃபஷன் வேற, அதை நம்ம இது பண்ணிக்கணும். அது ரெண்டும் சேர்த்த ஷோ தான் இது. ஸோ நமக்கு மென்டலாக நமக்கு எந்த இடத்துல 666 ஒரு மெமரி வந்தாலும் போதும், டிவைட் ஆகிடும். அதனால அங்கே இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க, டீம் பார்த்துப்பாங்க. நம்ம உன்னோட வேலை இந்த கேமை முடிக்கிறது, திருப்பி போகணும். அதுதான் அவங்களுக்கு நீ சேவ் பண்ணுறது. கரெக்ட். அவங்கள இங்கேருந்து நீ நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு இதாச்சு, அது கிடையாது. நீ ஜெயிச்சுட்டு நீ அவங்க முன்னாடி போகிறல, அதுதான் உன்னோட மேட்ரு, அதுதான் லவ். நீ அவங்களுக்கு என்ன ஆகிடுமோ என்ன பண்ணுவியோ அது பயப்படாத. நீ டாஸ்க்கை ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும், அவங்க சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா நான் மேலே போகிறேன், எனக்கு வந்து இவங்களை பற்றி பெருசாக பயம் இருக்காது, ஏன்னா இவங்க கீழே இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இருந்தது தெரிஞ்சிருக்காது. எனக்கு ரொம்ப சீரியஸா பயமா இருந்தது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இவன் இதெல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. சடனா இல்லை நான் போறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பனா நிற்கிறான். அங்கே வந்து சின்னதாக எங்களுக்குள்ள சண்டையே வந்தது. நான் போறேனேடா அப்படின்றேன், இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான். நானும் விடாமல் நிற்கிறேன், நான் போகிறேன்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி போய் தொலை, போ என்ன ஆசைப்படுற பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி. வெளியில் போய் பண்ணால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகும். அஃபோர்ட் பண்ண முடியாது. ஹெலிகாப்டர்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படி பண்ணுவாங்க. அப்போ பார்த்ததுனால மைக்கேல் அகஸ்டின் பண்ணுவார், தாமு சார் பண்ணுவார். சூப்பராக கண்ணை மூடிட்டு கேளுங்க. லைவ்ல வந்து இவ்வளோ கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் ஃப்ளட் வரும்போது மேலே பட்டலம் போட்டாங்க, அப்போ பார்த்துட்டு உண்மையாக வீட்டு மாடியில் பறக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் கீழே டிஸ்டன்ஸே வந்துச்சு. இப்போதான் ரொம்ப லைவா அந்த காத்தெல்லாம் தள்ளுனது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணுனாலே காஸ்ட்லியாகவும் என்னால் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது. என்னால் எனக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஃபேமிலிக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ காசு இருக்கும், பர்மிஷன் இல்லை, அழகாக ஒருத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க, போய் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜாலியாக பண்ணோமா இருக்கமா, ஜாலியாக டாஸ்காக இருக்கும். ஆக்சுவலாக நான் நினச்சேன் போவாங்க, அங்கேருந்து குதிப்பாங்க, வந்துருவாங்க, கீழே தண்ணி இருக்கும், யாராவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு. பட் இல்லைங்க அப்படிதாங்க சொன்னாங்க. சடனா லைக் வராங்க ஒருத்தவங்களும் அப்படியே, அப்போதான் ரொம்ப பயமே ஆக்சுவலா ட்ரிகர் ஆச்சு. ஆனா உண்மையிலே அந்த நெட்டு கீழே எனக்கு அந்த அவர் இப்படி எடுத்து ஒரு பெண்டு ஒன்று அடிச்சார். ஆமா, இந்த ஆட்டோலாம் 1 வீல்ல ஓட்டுவாங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டு எனக்கு பயம். நான் புடிச்சிக்கிட்டேன் அந்த டயரை பின்னாடி. அவர் ரொம்ப சிரிக்கிறாரு, பண்ணிருக்கேன். நான் சொல்றேன் சார் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் வந்தா கூட ஸ்ரீலங்காக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணுவேன், ஃபேவரட் பிளேயர் சங்கக்காரா சார். ஒரு கேட்கல, அடி கரெக்டா போல, அடி மேல ஒரு டிராபிக் இல்லைல்ல, எங்களுக்கா கீழே பார்த்தா குதிக்க போற இடம் வந்துச்சுன்னாங்க. அதுதான் சரியான பாயிண்ட். சரி பாப்போம்னு பார்த்தா ஃபுல்லா பாறை இருக்கு. ஆனால் இன்னொரு 5 நிமிஷம் போகணும், அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க குதிக்கிறேன்னு. பிரியா இறங்கிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிச்சு, போய் நிற்குது. இங்கே குதிக்கக்கூடாது இரு அப்படின்னு நான் ஹோல்ட் பண்ணுறேன். இல்லை அவங்க இறங்க சொன்னாங்க. அமரே இப்போ வந்து அவளை பற்றி சொல்லுங்க, அவங்க ஸ்லாங்கே செமையா இருக்கு.
அப்போ வந்து இந்த மலபார் போலீஸ்ல சத்யராஜ் கோவிந்தோ அப்படின்னு அமரே சாப்பிட ஏதாவது இருக்கா, அமரே குதிக்க போறியா அப்படின்னு வேற கியூட் அது சீரியஸ்லி. எனக்கா அவள் சரி அதை கூட்டு போனா அதை பாட்டு கிட்டு பாடும் ஜாலியா இருக்கும். அது நான் தெரியாம வந்துட்டு அமரே அப்படின்னு எனக்கே பயமா இருக்குமா, நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்காரு. பட் அவங்க கூட போனனால அதனால என்ஜாய் பண்ண முடியுது. அது காம்படிஷனாகவே நான் பார்க்கல ஆக்சுவலாக. மீன்ஸ் விமன் மென் அந்த மாதிரி இல்லை, அவ கூட போனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக அவ்வளோ சொல்லிட்டா. இதெல்லாம் போனால் 30,000 40,000 ஆகும், நான் இது ஈஸி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் பண்ணலாம், இதெல்லாம் கீழே பேசிட்டு மேலே பயமா இருக்கு, பயமா இருக்கா, எனக்கு தான் பயமா இருக்கு. அதை பிடிக்கும் சொல்லும் போது ஞாபகம் வரணும். கேமராமேன் வர தெரிஞ்சவர், நீ என்ன இப்படி உட்காந்து என்னடா பண்றது, ஏற்றி விட்டாங்க எப்படியோ உட்காந்து இருக்கிறாரு. அவர் பேசணும், அவர்லாம் சொல்றாரு அமரே கீழே பார்த்துறாரா கீழே பார்த்துறாரான்னு. நமக்கு அப்போதான் உள்ள ஒருத்தர் சொல்லுவான் பாரு பாரு பாரு. நான் கம்னர் நான் சொல்லானா சரி நான் சொல்ல, ஆனால் கீழே மட்டும் பார்த்துறாங்க. ஐயோ அப்படி பார்த்தா ஆக்சுவலாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது ஒரு மிடில் ஆஃப் த சீல ஒரு ஷூட்டு போட்டில் போயிட்டு ஒரு லென்ஸ் எடுக்கணும். லைக் நான் கீழே குனிஞ்சு இப்படி எந்திரிக்கிறேன், லைக் நான் எங்கே இருக்கேன்னு தெரியல எனக்கு. அது ஆகும், அது கடலில் போனால் அது ஆகும். அதாவது உங்களுக்கு எதுவுமே இருக்காது சுற்றி, சரி ஆமாம் உங்களுக்கு லேண்ட்மார்க்கே கிடையாதுல்ல. நான் இப்படி குனிஞ்சு எடுத்துட்டு இப்படி நிற்கிறேன், எங்கடா இருக்கும், எங்கே குனிஞ்சோ எங்கே எந்திரிச்சோம் தெரியல. இப்படி திரும்பி பார்க்குறேன், எங்கள் கேமராமேன் சாரும் அவரும் அப்படியே பார்க்குறாரு. ஆச்சுல்ல, ஆமாம் சார் அப்படிதான் இருக்கும், வா பயப்படாது அப்படின்றாரு. அதனால எனக்கு அதே ஃபீல்ல அங்கே ஆச்சு, எங்கடா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எதுவுமே கிடையாது, கொஞ்சம் தூரம் போனோன்னா தான் ஒரு மக்கள் கூட்டம் தெரிஞ்சுது. இறக்கி விட போகிறாங்க, இங்கேதான் சடங்குலாம் இருக்கு அப்படின்னு. ஓகே நெட்லாம் போட்டானுங்க, நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸ்பீடா இறங்கிட்டான், இறங்கிட்டான் நடுவில் லைக் ஷூ போட்டு போனதுனால அங்கங்க மாட்டுச்சு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல இப்படி பிடிச்சிட்டேன், இப்படி போயிடுச்சு எனக்கு. நான் நினச்சேன் அப்படியே தோற்றுட்டோன்னு நினச்சேன். ட்ராரான்னு இப்படி கையை பிடிச்சி வந்தது தான் கம்பேக் மூமெண்ட், அப்படி பிடிச்சது தான். அப்பா இறங்கல பிரியான் சைடு சும்மா சொல்லக்கூடாது, அவங்க லைக் பொண்ணா இருந்தாலும் செம்ம காம்படிட்டிவ். நான் பார்க்குறேன் இங்கேயே நிற்கிது, அது பொண்ணு எதிர்க்கே இருக்கு, என்னமா எதிர்த்து விட்டு பொண்ணு மாதிரி நின்றுட்டே இருக்கு, கீழே இறங்கல மேலே போ. நான் எங்க இருக்கேன், நான் இங்கே இருந்தா இங்கே இருக்கா, இங்கே இருக்கா இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. உண்மையா இருக்கு, இல்லை இத்தினோண்டு இருக்கா, எலி மாதிரி பூந்து வந்துச்சு. நானும் பார்க்குறேன், கஷ்டப்படுறேன் நான், அது அசால்ட்டா இவ்வளோ அசால்ட்டா இருக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.